வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வந்து ஆறுமுகத்தோட பர்சனல் ஷேரிங் இதில் 4வது எபிசோடாக வந்திருக்கு. வெற்றிகரமாக 3 எபிசோட் போட்டோம். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. லைக் இது நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அதில் இல்லாமல் இந்த மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஸோ கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் என்ன பேசலான்னு பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து பாசிபிளாக? நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், நிறைய டெட்லைனான ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுவோம். நமக்கு நாளைக்கு கொடுக்கணும்பாங்க, இன்றைக்கி கொடுக்கணும்பாங்க, அந்த இதுக்கு அவுட்புட்டே வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம், ஒர்க் லைஃப்பில். ஸோ அதில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியுமா? இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இல்லை அது ஒரு இதுதானே, நம்ம வந்து லைக் அதிலே போயிட வேண்டியதானே அப்படின்றது தான் இன்றைக்கி பேசலான்னு பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் பேசலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க பேக்கில் வந்து அந்த இது இருக்கும், ஆக்ஸ் ஆயிலு, அதுக்கப்புறம் அந்த அமிர்தாஞ்சன்லாம் வச்சுட்டு வருவாங்க. தலையில் தேய்க்கிறதுக்கு அமிர்தாஞ்சனில் விக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஸோ தலைவலி இருக்கும்போது தலைவலி தேய்ச்சிட்டே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லைக் எனக்கு அப்போது இனிஷியல் கரியர்லாம் ஆச்சரியமாக இருக்கேன், ஏன்னா இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு இருக்கும். ஸோ தலையை தேய்ச்சிட்டே ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் எங்கள் டிஎல்லாம். ஸோ அப்படியே இருக்கும்போது என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு இதாகவே இருப்பாங்க, ஐயோ இந்த ப்ராஜெக்ட் முடியணுமே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப கேஷுவலாக லெத்தார்ஜிக்காக அது முடியலாம், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, அது வேறு ப்ராஜெக்ட் நான் அப்படியும் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் பீப்புள்ஸை பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இப்போது பேசுகிறோம். ஸோ எப்படி ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, என் கூட ஒர்க் பண்ணவங்க ஒருத்தவங்களை வச்சு சொல்லலாம். ஸோ ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதையாவது லைக் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, முடியணும்னு இருக்கும். சம்டைம்ஸ் சில டாஸ்க் வந்து அவங்க கையிலே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கோஆர்டினேஷனில் இருந்தாங்க, ஒரு ஒர்க் வந்து இன்னொரு டீம்லேருந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்க பண்ணி கொடுக்கறதுனால டிலே ஆகுது, இன்புட் டேட்டா இல்லை அப்படின்னா ஓகே, டிலே ஆகுது, என்ன பண்ணணும், நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், ஸோ வாட் டு டூ அப்படின்றது தான் இருக்கும். பட் அந்த பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அந்த இது நமக்கே அந்த வைப் தெரியும், என்னடா இப்படி ஒரு டென்ஷனில் தெரியுது அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாங்கள் ஒரு தடவை சொல்லும் போது சொன்னேன், சரி நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டேன்னா ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து வருத்தப்படாத, ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உன் கையில் அது இல்லை, அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வருதுன்றது உன் கையிலவே இல்லை. ஸோ அதனால் வருத்தப்படாத. சப்போஸ் நீ பண்ணல, உன்னோட 100% நீ கொடுக்கல, நீ பண்ணல அப்படின்னா ஓகே, அதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்க, என்ன வேணால் பண்ணிக்க. பட் உன் சைடு கொடுத்துட்டே 100% கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, சரி அப்போ எதுக்கு வருத்தப்படுற, ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது, நடக்கிறது தான் நடக்கும். அவங்க ரிப்ளை பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க டேட்டா கொடுக்கலன்னா இதை போட்டு வந்துருங்க அப்படின்றது. ஸோ அப்படி தான் நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, அது முடியறதுக்கு இது மற்ற ஃபேக்டர்ஸாக இது பண்ணாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இஸ் பாசிபிளானா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி இட்ஸ் வெரி மச் பாசிபிள். பட் நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது. நான் அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது லைக் பயங்கரமாக நிறைய டைம் ஒர்க் பண்ணுவேன். பயங்கரமாக ஒர்க் பண்ண மாட்டேன், நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவேன். லைக் இது முடியணும்னு ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் சில தடவை முடியாது, ஆப்வியஸ்லி சில தடவை முடியாது. சில தடவை இன்னொரு டீம் கூட ஒரு கோஆர்டினேட் பண்ணி டேட்டா வாங்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது அந்த டீம் டிலே ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒரு தடவை ஆன்சைட் மேனேஜர் வந்து கால் பண்ணி திட்டினார். லைக் வாட் ஆர் யூ டூயிங், என்னென்ன பண்ணுறா மும்பையில், ஸோ வாட் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னாரு. சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு நான் அவன் லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். லைக் என்ன பண்ண முடியும், அவங்க டேட்டா தரேன், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்புறம் அவர் 2 நாள் கழிச்சு ஓகே இட் இஸ் ப்ராசஸ் இது அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஸோ லைக் அந்த மாதிரி தான், நம்ம முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், நம்ம 100% ஜாலியாக நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருப்போம். ரிசல்ட் வரது வராது நம்ம கையிலே இல்லை, அது நிறைய ஃபேக்டரை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தடவை என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வருஷம் உட்காந்து மாங்க ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்போம். கடைசியில் என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டே தூக்கி போட்டுருவாங்க. லைக் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட்டில் அப்படி தான் நடந்துச்சு. அவர் நைட் 2 மணிக்கு கேட்டால் ஐம் ஒர்க்கிங் இன் ப்ராஜெக்ட் மேன் அப்படிம்பாரு. நேற்று நைட்டு 3 மணி நேரம் ஒர்க் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இத்தனைக்கும் அவருக்கு ஃபேமிலி இதெல்லாம் இருக்குது, யூஎஸில் வந்து இருக்கார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறதாரு. கடைசியில் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணாங்க. திஸ் இஸ் மெயின்லி ஹேப்பன் பிகாஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக ஸ்ட்ரக்சர் பண்ணல, ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் இல்லை ப்ராஜெக்ட், அதனால் ஃபெயில் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்கள் நம்மள மாதிரி நாட்கள் வந்து பாதிக்கப்படுறோம். அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டே கடைசியில் ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க, அது லைவே போகல. ஸோ வாட் இஸ் எஃபர்ட், அந்த எஃபர்ட்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி ஒர்க் பண்ணி தேவையில்லை. அவரெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகலை, ஜாலியாக ஒர்க் பண்ணார். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் ஜாலியாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுற ஆள், அதனால பரவாயில்ல. பட் அதுவே நமக்கு வந்து சரி என்னடா இப்படி சொல்கிறாங்க, பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஏறுமே ஒழிய ஒன்றும் ஒர்க்கு நடக்காது. ஸோ பேசிக்கலி வாட் ஐம் சேயிங், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை ஐடியில் இப்போ 100% பாசிபிள். எப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். அவங்க என்ன சொன்னாலும் இப்போ அதுக்கு மேலே நீங்கள் இது ஃபெயில் ஆச்சு அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலும் ஓகே, நம்ம பார்க்கணும் ஒரு ஜென்யூனாக
நம்மளால் பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதில் இடமே இல்லை. லைக் நம்ம வருத்தப்படுறதுக்கு தேவையில்லை. ஓகே, ஜென்யூனாக நம்ம அதில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வச்சுட்டு வெளில வந்துடலாம். அது ஒர்க்கையும் லைக் இது என்ன நடக்குன்னா, ஒர்க் வந்துட்டு ஒர்க்லேயே இருக்காது. இட் வில் இம்பேக்ட் எவ்ரி வே. நீங்கள் அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷனாக என்ன வீட்டில் வந்து அப்புறம் உங்களுக்கு அதே ஸ்ட்ரெஸ் கண்டினியூ ஆகும். லைக் அது ஃபேமிலியில் காட்டுவீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் நான் போயிட்டு நான் இப்போ ஃப்ரைடே ஆனால் தேங்க் காட் இஸ் ஃப்ரைடேன்னு போய் சரக்கு அடிக்க போவோம் ஈவினிங் அப்படின்னா நம்ம அப்போ தான் நம்ம அன்வைண்ட் ஆகிறோம் அப்படின்னு நம்மளே ஒரு ஃபீலிங்கை வச்சுட்டு அதை ஒரு ஷெட்யூலாக போட்டு போயிட்டுருப்போம். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை ஆஃபீஸில் ஒர்க்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா தட்ஸ் ரியலி குட். நீங்கள் ஹையாக கோல் வைக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நான் ஒரு ஆளாக இன்னும் முடிச்சு கொடுக்க போகிறேன்ப்பா, இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி பண்ண போகிறேன், அப்படி எல்லாமே பண்ணலாம். பட் நம்ம ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கணும் அந்த இடத்துல. பட் ரிசல்ட் வரதா வரலையான்றதை நம்ம பெருசாக அதில் வி கேனாட் ரியலி இது பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நம்ம ஃபேக்டரியும் தாண்டி நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இந்த இதில் ஜெயிச்ச மனு பாரிக்கர் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, கீதையை தான் படிப்பேன், பலனை செய் கடனை எதிர்பாராதே, சரி எடுது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வேலையை செஞ்சிட்ருக்கணும். பட் பலன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பண்ணுறீங்கன்னா 99% அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். சப்போஸ் இந்த 1% எதாவது ஆகலை, ஏதோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா வாட் டு டூ. அதுமாதிரி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள், அவ்வளோதான். அதுவும் பார்த்தா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை ஐடியில் லீட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வாரத்தில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் சந்திக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.